இன்றைக்கு மகிமையை காண்பீர்கள் என்கிற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஆமென். ஏசாயா 35வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமை என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எது நமக்கு தேவையோ அதை தான் நம்ம அதிகமாக சிந்திக்கணும். ஆமென். தேவையில்லாததை போட்டு வம்பில் இழுத்துக்கிட கூடாது. தேவையில்லாத காரியங்கள் நிறைய இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னல, பைபிள்ல சிவப்பு வார்த்தைகள் பதிக்கப்பட்ட பைபிள் ஒன்று இருக்குது. அது நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எப்படி இருக்கும்? ரெட்டில் எழுதியிருக்கும். ஆனா எது ரெட்டில் அதிகமா இருக்குன்னா பிளாக் வேர்டு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் பேசின வார்த்தைகளை காட்டிலும் மற்ற வார்த்தைகளும் பைபிள்ல இருக்கிறது. அப்ப நமக்கு எது தேவையோ அதை தான் தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே சில ரகசியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு புரியலைன்னா அதை விட்டுறணும். பரலோகத்தில் போய் நம்ம புரிஞ்சுக்கோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எடுத்துக்கங்களேன். உங்க ரோல் என்ன? வாட்ஸ் யுவர் ரோல்? நீங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு எம்ப்ளாய், அல்லது ஒரு பிசினஸ் மேன், வீட்டில் நீங்க ஒரு தாய், நீங்க ஒரு தகப்பன், அல்லது நீங்க ஒரு தாத்தா, அல்லது நீங்க ஒரு பாட்டியா மாமா, சரி பாட்டியை விட்டுருவோம், பாட்டி மாமா அத்தை யாரோ மேபி. அந்த ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த ஒவ்வொரு ரோல் லைஃப்லையும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருந்து வேலை செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதை ஒண்ணு நம்ம அந்த மகிமையை நேரடியாக காணவில்லை, கண்ணாடியில் பார்க்கிறது போல நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. கண்ணாடியில பார்க்கிற மாதிரி எப்படி பார்க்கிறோம்? நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அது தேவனுடைய சாயல் வேற, தேவனுடைய செயல். மகிமை என்பது ஒன்று தேவனுடைய சாயல், இன்னொன்று தேவனுடைய செயல். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாமும் தேவனுடைய சாயலாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல இந்த சாரோல் நவரோஜி எழுதின பாட்டெல்லாம் ரொம்ப ஹெவன்லி சாங்கா இருக்கும். தேவசாயல் ஆக மாறி தேவனோடு. சில பாட்டை நல்ல சபையில பாட வேண்டிய பாட்டை மரணத்துக்குன்னே பாட வச்சுட்டாங்க. ஆறுதலின் தெய்வமே மரணத்துக்கு பாடுற பாட்டே கிடையாது. அது 84வது சங்கீதத்தில் உள்ள பாட்டு. உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர். ஆனா நம்ம பிரேதத்துக்கிட்ட நின்று என்ன செய்வோம்? உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர் அப்படின்னு இருப்போம்ல. பரலோகமே என் சொந்தமே என்கிற பாட்டை எழுதினவர் சாவுக்காக எழுதல, அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக எழுதின பாட்டு. அல்லேலூயா. இப்படி நிறைய பாட்டு. அது மாதிரிதான் இந்த தேவசாயல். தேவசாயல் ஆக மாறி பாருங்க, ஒரு சாயலை, அந்த மகிமை நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் தேவ சாயலில் இருக்கிறோம். ஆமென். உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி இருக்கு. அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதுவும் ஒயிட்ல வந்திருக்கீங்க பாருங்க நிறைய பேர். மாசத்துல ஒரு நாளாவது ஒயிட்ல வராதவங்களை எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க மிஞ்சின பரிசுத்தவான்களா கூட இருக்கலாம் மேபி. எனக்கு ஒரு சபை தெரியும் சென்னையில, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட ஒயிட் தான் கட்டிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி மிஞ்சின பரிசுத்தவான அப்படியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனா மாசத்துல ஒரு நாள்
நம்ம எல்லாரும் வெள்ளை கட்டிட்டு வர்றதுல எந்த தப்பும் சொல்லுங்க. சில ரொம்ப சென்டிமெண்ட் பார்த்தே ஓஞ்சி போவாங்க. ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்காதீங்க, தேவனை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். தேவ சாயலில் நாம் இருக்கிறோம். we are image of God. அப்ப தேவ சாயல் நமக்குள்ள இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி இப்பொழுது கண்ணாடியில் எப்படி பார்க்கிறோம், அப்புறம் நம்ம ஆண்டவரை எப்படி பார்ப்போம். நம்மளை போலதான் ஆண்டவர் இருக்காருன்னு, என்ன கொஞ்சம் கலரா இருப்பாரு, வித்தியாசமா இருப்பாரு. அவருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியாது. முகத்தின் ஒளி ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஆனா எப்படிதான் இருப்பாரு, நிச்சயமா நம்மள மாதிரிதான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்ல, தேவனுடைய சாயல் மட்டும் இல்ல, தேவனுடைய செயல். எல்லாரும் சொல்லுங்க, the work of God, not only image of God, the செயலையும் இந்த பூமியில நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அல்லேலூயா, ஆமென். உம்முடைய செயல்களினால் என்னை நீர் திருப்தியாக்கினீர். அப்ப சாயலும் மகிமை, செயலும் மகிமை. ஆமென். இப்ப உங்ககிட்ட சாயல் இருக்கிறது. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, தேவ சாயல்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா we need the work of God. ஆமென். அவருடைய மகிமை, அவருடைய செயல். அவருடைய செயல் உங்க மேல இருக்கா? நீங்க அவர் சாயல்ல இருக்கிறீங்க. 100% உண்மை. நீங்க யாரா இருக்கிறீங்க, தேவனுடைய சாயல்ல இருக்கிறீங்க. அதுவும் சண்டே ஜெர்மனி ஒயிட்ல வந்துட்டீங்கன்னா உங்க முகத்தை பார்க்கவே பிரகாசமா இருக்கிறது. அன்னைக்கு இந்த இதுல ஆண்டு விழாவில் சகோதரர்கள் போட்டோவில் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லாம் வெள்ளையும் 2 டையை கொடுத்தா ஒண்ணுதான் வந்திருக்கு, ஒரு டை வர வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. சிலர் டையோடய சபையை விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த காலத்துல 10-20 பேருக்கு டை கட்டி விடுறதே என் வேலையா இருக்கும். பாஸ்டர் எனக்கு டை கட்டி விடுங்கம்மா. இன்னைக்கு ஜான்சன் பால் பிரதர் பாஸ்டர் எனக்கு டை கட்டி விடுங்க, மறந்து போச்சு. அடிக்கடி கட்டினா தானே ஞாபகம் இருக்கும். அடிக்கடி சில காரியங்களை செய்யலைன்னா என்ன செஞ்சிடும். ஆமாம், சுரேஷுக்கு ஒரு டை கொடுத்துருக்கலாம், ஆனால் லேட்டாக வந்ததுனால இல்லை. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயற்கையிலே எப்படி இருக்கிறோம், தேவ சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா சில நேரம் நம்ம சாயல் மாறி உன் முகநாடி என்ன செய்கிறது, வேறுபடுறது. ஆனாலும் சரி செஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஜென்ஸ் எல்லாம் பாக்கெட்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னென்ன வச்சிருப்பாங்க பாக்கெட்ல பர்ஸ் வச்சிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1-2 தான் கேக்குது. இன்னொன்னு பாக்கெட்ல சீப்பு, பாக்கெட் சீப்பு. எதுக்கு பாக்கெட் சீப் வச்சிருக்கிறோம்? நம்முடைய தலையை சரி பண்றதுக்கு. அடிக்கடி தலை சீவல தப்பு இல்லை, ஆனா சர்ச்சில் வந்து சீவிக்கிட்டு கூடாது. சர்ச்சில் நல்லா தானே சீவிட்டு தான் உள்ள வந்திருக்கு. சிலர் வந்த உடனே அந்த வண்டியில அந்த மிரர்ல என்ன பண்ணுவாங்க, ஏன்னா வரும்போது காற்றுல என்ன செஞ்சிடும். ஆமென். அப்ப அதை சரி பண்றது தப்பே கிடையாது. இல்லையா சொல்லுங்க. நல்ல தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தர்ப்பணம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தர்ப்பணம்? பைபிள்ல ஒரு வேர்டு இருக்கு, தர்ப்பணம். சமர்ப்பணம் இல்ல, இது என்னது, தர்ப்பணம். தர்ப்பணம்னா என்னது? அதுதான் கண்ணாடி. அந்த காலத்துல கண்ணாடிக்கு தமிழ்ல என்ன பேரு? தர்ப்பணம். அந்த கண்ணாடியில நம்ம முன்னாடி நின்று நம்மை சரி செய்து கொள்ளுகிறோம். கண்ணாடி கண்டுபிடிச்சவனுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிடிக்க கிருபை தந்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப கண்ணாடி நம்மை சரி செய்கிறது. அதை தான் வேதமும் சொல்லுகிறது. வேத வசனமும் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப நம்ம தேவ சாயல் ஒரு மகிமை, அதுபோல தேவனுடைய செயல் ஒரு மகிமை. அதைத்தான் நம்ம சம்டைம் வி கால்ட் மிராக்கல். ஹல்லேலூயா. நான் நினைக்கவே இல்லை ஒரு வீடை கட்டிட்டேங்கிறாங்க.
அதுதான் தேவனுடைய செயல். அல்லேலூயா. நான் என்ன செஞ்சு பார்க்கல, நினைச்சே பார்க்கலங்க. இந்த காரை வாங்குவேன்னு நினைச்சே பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா ஆராதனையில உண்மையா இருக்கணும். The day of the Lord, அதுல உண்மையா இருந்தீங்கன்னா சில தேவ செயல்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. ஏன்னா we are all already எப்படி இருக்கிறோம்? தேவ சாயல்ல இருக்கிறோம். உங்க முகம் தேவ சாயல்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவ சாயலை மட்டும் கெடுத்துறாதீங்கன்னு. அந்த தேவ சாயலை முடிஞ்ச அளவு தேவ சாயலை பிக்கப் பண்ணுங்க. கோபம், எரிச்சல், அப்புறம் பொறாமை, கசப்பு, வைராக்கியம், பெருமை, அப்புறம் நிறைய இருக்கு. இது நம்ம தேவ செயல். நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் விபிஎஸ் எடுக்கும் போது ஒரு பாட்டு, அது விபிஎஸ், உண்மையான விபிஎஸ் பாட்டு. எப்படின்னா, கோபம் மிகவும் பொல்லாதது, தேவ சாயலை முகத்தில் கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவ சாயலில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய செயலும் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய செயல் உங்க வாழ்க்கையில வரும்போதுதான் அதான் மகிமை. அதான் சொல்றல, நினையாத நேரத்துல சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். Some goodness will knock in your door, unexpected time. Hallelujah. நீங்கள் எதிர்பார்க்காத வேளையிலே ஆமென் சில நன்மைகள் உங்கள் கதவை தட்டும். That means the work of God. அதுதான் தேவனுடைய செயல். அதுவும் ஒரு மகிமை. சபையில தேவ சாயலில் உள்ள பிள்ளைகள் தேவ செயலை பெற்றிருக்க வேண்டும். அந்த தேவ சாயல் மட்டுமல்ல, தேவனுடைய செயல் ஒரு மகிமை. இந்த 2038வது ஊழிய ஆண்டில கர்த்தர் தேவ சாயலையும் தரப்போகிறார், தேவனுடைய செயலையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்ப கர்த்தர் சொல்றார், யாத்திராகமம் மோசேகிட்ட சொல்றாரு, 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 16:7, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, விடிய காலத்தில் கர்த்தருடைய செயலை நான் காண்பேன். விடிய காலத்தில் கர்த்தருடைய செயலை நான் காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். பாலைவனத்திலே ஒரு சோகம் வந்துருச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை. இந்த நேரத்துல மோசே கிட்ட கேட்கிறாங்க, நாங்க இறைச்சி பாத்திரங்கிற நிலையில் உட்கார்ந்திருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு எல்லாம் வேணும். கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்துக்கும் நான்வெஜ் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது எப்படி நடக்கும்? நீ மோசே பேசிக்கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்வீர்கள், எதை காண்பீர்கள்? விடிய காலத்தில். ஆமென். 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. சாயங்காலத்தில் காடைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. ஓ ஹல்லேலூயா. ஆமென். அப்ப 2 காலம் மாஸ்டர் சீசன். ஹல்லேலூயா. என்ன காலம்? சாயங்காலம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சாயங்காலத்திலும் தேவனுடைய மகிமை உங்களுக்கு வரும். சாயங்காலத்துல சோர்ந்து போகாதீங்க. சாயங்காலங்கிறது வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம். விடிய காலம் என்பது நம்ம வேலைக்கு போகிற நேரம். இந்த 2 நேரத்திலையும் கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த 2 நேரத்தில் you will see the glory of God. If you believe, you will see. Hallelujah. ஆண்டவர் 2 சீசனை சொல்றாரு. ஆமென். சாயங்காலத்திலே what did Isaac கேட்டா காடைகள் விழுமா? ஈசாக்கு என்ன செய்தான் கேட்டேன். தியானம் பண்ண போனான். அல்லேலூயா.
ஆமென். காலையில் ஸ்தோத்திர கீதம், அப்புறம் மாலையில் வராதோ? ஆமென். தெரியல அந்த பாட்டு. பெரும்பாலும் அவர் பாட்டு படிக்கிறது இல்லை. அவர் யாரு? அவரு மோசஸ், எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், இப்ப ஆண்டவர் ஒரு சீசனை கொடுக்கிறாரு. காலையில ஒரு சீசன். ஆமென். ஒரு காலம். என்ன காலம்? நம்முடைய வேலை காரியங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற காலம். ஆனா ஈவினிங் ஒரு சீசன். என்ன சீசன்? கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற ஒரு காலம். அல்லேலூயா. அதனாலதான் அந்த காலத்தை பிரிட்டிஷ்காரன் 24 hours 3 8 பிரிச்சிருந்தான். ஆமென். ஒரு 8 தான் வேலை செய்யணும். 8 hours டியூட்டின்னு வச்சிருந்தான். அப்போ காலையில 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்புறம் இரவு 8 மணி நேரம் தூங்குங்கள். மற்ற 8 மணி நேரம் உங்களுடைய காரியங்களை என்ன செய்யுங்கள்? கவனியுங்கள்னு வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கிறது. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, காலை வந்த உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், காலையில தூங்காதீங்க. அப்படி தூங்குறவளை தட்டி எழுப்பி அவங்களுக்கு வார்த்தைகளையும் வல்லமையும் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் ஆன்லைன் ஜெபம் வச்சிருக்கிறாரு. ஆன்லைன் ஜெபத்தை அசட்டை பண்ணாதீங்க. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அது என்கிட்ட இருந்து வந்தது இல்லை. என்கிட்ட இருந்து வந்ததுன்னா அது இவ்வளவு நாள் ஓடாது, என்னைக்கோ ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அதை யாரும் பலவீனப்படுத்தாதீங்க. பலவீனப்படுத்த சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, காலையையும். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய தாட்டை கொடுக்கிறாரு. எப்ப காலைக்கு கொடுக்கிற ஆமென் முக்கியத்துவம் நீங்க ஏன் மாலைக்கு கொடுக்கலங்கிறார். காலைக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ட்ட நம்ம எதுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆனா இந்த புதிய ஊழிய ஆண்டுல மாலையை கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. மாலையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை சொல்றாரு. என்ன வரும்? உன் தேவையில் தேவ செயல் வெளிப்படும். அல்லேலூயா. தேவ சாயல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது உங்கள் தேவையில் தேவனுடைய செயல் வெளிப்படும். ஏன்னா காலையில என்ன வந்துச்சு? மாலையில என்ன வந்துச்சு? காடைகள் வந்துச்சு. காலையில மன்னா வந்துச்சு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். காலையில மன்னாவை நீங்க பெற்றீங்கன்னா சாயங்காலம் காடைகள் தன்னால வரும். அல்லேலூயா. கவனிங்க, மன்னாவை காலையில என்ன செய்ய வேண்டும்? பொறுக்க வேண்டும். இப்பொழுது ரூத்தின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆன்லைன்ல. ரொம்ப வண்டர்ஃபுல் புக் அது. அதுல நான் 2 முறை 16 செய்திகளை இந்த சபை கொடுத்திருக்கிறேன். ஏன்னா ரூத்தின் புத்தகத்துல நல்ல செய்திகள், ஒவ்வொரு வசனமும் ஒரு மெசேஜா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆன்லைன்ல வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இந்த செய்திகளை கேட்பார்கள். அப்போ அவள் கதிரை என்ன செய்தாளாம்? பொறுக்கினாள். அதுபோல கர்த்தர் காலையில உங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். கலெக்ட் தி மன்னா. மாலையில பிளெஸிங்கை கொடுக்கிறாரு. நீங்க கவனிங்க, காலையில மன்னாவை பொறுக்கணும், மாலையில அதுவா வந்து விழுந்துரும். ஆமென். காடைகள் என்ன செய்ததாம்? வந்து விழுந்து. எல்லாரும் சொல்லுங்க, வந்து விழுந்து. ஆமென். ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது இந்த புதிய ஊழிய ஆண்டில? வந்து விழும். ஓ நல்லா. ஏமேன். வந்து விழும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு இதை மட்டும் வச்சுக்கோங்க, மைண்ட்ல கொஞ்சம் இடம் கொடுங்க. வந்து விழும். ஆனா வந்து விழுறதுக்கு என்ன வேணும்? இடம் வேணும். அதை மட்டும் உருவாக்கி கொடுங்க. வந்து விழும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். காடைகள் மாலையில் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து. ஹல்லேலூயா. பெரும்பாலும் இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, நானும் ஒரு
கூலி ஒர்க்கராக தான் இருந்தேன். அதில் என்ன அப்படின்னா, இங்கே உள்ளவங்க என்ன அப்படின்னா, டெய்லி அவங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, பெரும்பாலும் என்ன கொடுக்குறாங்க, கூலி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வேலை செய்ய இப்போ 10 மணி 11 மணி 12 மணி ஆகுது. 5 மணி 5:30 ஆகும் போதே என்ன எதில் வந்துடும் சொல்லுங்க, எதில் வந்துடும், அந்த கூலியில் வரும். அந்த கூலி இப்போ இன்னைக்கு 1000, இப்போ இன்னைக்கு பாருங்க, ஒரு நிமிந்த ஆளுக்கு 1000 ரூபாய் ஆகிப்போச்சு. ஆனால் அவன் நிமிந்துட்டு தான் தெரியுறான். அவனுக்கு 900 ரூபா 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அவன் கூலி வரும் அப்படின்ட்டு அவன் மைண்டில் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வேலை ஓடாது. 5 மணி 5:30 என்ன செய்யாது, அவனுக்கு வேலை ஓடாது. ஏன்னா அவன் மைண்டு எதில் இருக்கும். இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் என்னன்னா, எந்த டாஸ்மாகுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதான் சாயங்காலத்தில் ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்க. காலையிலே யூ வில் ரிசீவ் மன்னா, மாலையிலே யூ வில் ரிசீவ் காடை. அல்லேலூயா. அப்ப காலையையும் மாலையையும் கர்த்தர் கலியுற பண்ணுகிறார். நான் சொல்றேன், இந்த ஊழிய புதிய ஆண்டிலே நீங்கள் மாலையிலே கர்த்தருடைய செயலை காண்பீர்கள். ஆமென். காலையிலே கர்த்தருடைய செயலை காண்பீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரட்டும், காலையிலும் மாலையிலும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மதியம் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்க. ஆனா எந்த நேரத்தில் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க, காலையிலும் மாலையிலும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கொஞ்சம் மாலையில அப்படியே ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈசாக்கு மாலையில பைபிள் கிடையாது, அப்போ தியானம் பண்ண போறான். அவனுக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தேவை இருந்தது? மனைவிக்கு, ஒரு அம்மாவுக்கு பிறகு, இப்ப அம்மாவாசை டேட்டு, அம்மா இறந்து போயிட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆமென். இப்ப அவனுக்கு என்ன தேவை? ஒரு துணை தேவை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் துணை தேவையோ சாயங்காலம் பைபிளை படி. அல்லேலூயா. சாயங்காலம் பைபிளை படிச்சுட்டு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தூரத்திலே ஒட்டகத்திலே ஒரு மணவாட்டி வந்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. இப்போ ஒட்டகத்துல வரமாட்டான், வாட்ஸ்அப்ல வருவா. ஆமென். இப்போ இதுல வருது வாட்ஸ்அப். இல்ல உண்மைதான் சொல்றேன், ஆயிரக்கணக்கான பயோடாட்டா வருது ஒவ்வொரு நாளும். வாட்ஸ்அப்ல என்ன வருது, பயோடாட்டா வந்து கொண்டே இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பயோடாட்டா எவ்ரிடே இஸ் கம்மிங். அப்ப இப்ப ஈசாக்கு தியானம் பண்ணி கண்களை ஏறெடுக்க வேண்டாம், கண்களை தாழ்த்திக்கிட்டு எதை பார்த்தா போதும். ஆனா தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னா தம்பி, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எங்க பிரைஸ்ல சொல்லுவோம், நாளைக்கு நான் எத்தனையோ முறை பைபிளை வாசி முடிச்சுட்டேன் டாடி, அதனால நூற்றுக்கணக்கான முறை நான் ஆகாயத்துல பறந்துகிட்டே இருப்பேன்பா. எங்கெங்கயோ ஆண்டவர் என்ன மகிமை. ஒரே ரீசன் என்ன, ரீட் த பைபிள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்பமே நல்ல பைபிளை படிக்க சொல்லிக் கொடுங்க. ஆமென். நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து விழும். ஹல்லேலூயா. ஆமென். வந்து கொஞ்சம் நல்லாதான் வாய் திறந்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய மகிமை, அதுதான் கர்த்தருடைய மகிமை. இன்னைக்கு நிறைய சாயங்காலங்கள் வரப்போகிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் சபைக்கு வரப்போகிறது, சபை மக்களுக்கு வரப்போகிறது. ஆமென். கர்த்தர் காளைகள் வந்து, ஆனா காலையில மன்னாவை நீ பொறக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஆமென், காலையில மன்னாவை பிறக்கிறது தான். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் உண்டு இந்த ஆன்லைன் பிரேயர்ல. ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் இப்போ அட்மிட் கொடுக்கறது இல்லை, முன்னாடி அட்மிட் கொடுப்பேன், இப்போ ஆட்டோமேட்டிக் அட்மிட் ஆகி போச்சு. அதில் கரெக்டாக ஒரு டைம், மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் இடி அடித்தாலும் மின்னல் அடித்தாலும் கரெக்டாக ஒரு டைம் 5:13. என்னைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் 5:13க்கு ஒரு சகோதரி உள்ள வர்றாங்க. நானும் இதை செக்அப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு நாளாவது லேட்டாக வந்தால் என்ன, அதான் தேவி
எந்திரிமா, உனக்கு எப்படி அவள்கிட்ட பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். 5:13. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துறாங்க. அதாவது நம்ம உள்ள வர்றது எப்பனாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க எப்பனாலும், ஆனால் எப்பனாலும் 5:30க்கு மேலே யாரும் மோஸ்ட்லி வராதுங்க. ஆனா இந்த சகோதரி கரெக்டா, நானும் பலமுறை செக் பண்ணி இருக்கிறேன். 5:13. 5:13. கரெக்ட். அதை கண்டுபிடிச்சாருக்கா பாருங்க. அதுக்கு தான் நமக்கு நிர்வாக சகோதரர்கள் வேணுங்கிறது. அல்லேலூயா. சகோதரி நிர்மலானி ஒருத்தங்க விருதுநகர்ல இருந்து வருவாங்க, சோனியாக்குள்ள சொந்தக்காரர். அந்த சகோதரி அப்படிதான் வருவாங்க. ஆனா அதை விட எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கரெக்டா 5:13 என்றாகிறது சகோதரி தான். கரங்களை தட்டி கத்துற. ஆனா அந்த சகோதரி இப்ப எடுத்து பேட்டி எடுத்தா கவனிங்க, அந்த சகோதரி காலையில 9 மணி போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வேலை விட்டு வரும். வேலை விட்டு வந்துதான் நைட் சாப்பாடே ஆக்குவாங்க. யாரும் சாப்பாடு ஆக்கி வைக்கிறது. என்ன ஒரு பாடுகள் இருக்கு பாருங்க. எனக்கு அன்னைக்கு ஆண்டு விழா அன்னைக்கு காலையில ஜான் கிறிஸ்டோர் ஜெபம்ல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன ஜெபம்னா, பாஸ்டர் ரொம்ப தியாகம் பண்றாரு ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டாரு. அன்னைக்கே சரியா மைண்ட் சரியாகல. மறுநாள் நிர்வாக சகோதரர்கள் சாட்சி சொன்ன எங்க பாஸ்டர் ரொம்ப தியாகம் பண்றாரு, அதனாலதான் நாங்க நல்லா இருக்கிறோம், அப்படி சபை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து கொண்டே இருக்கிறது. உட்காருமா, அப்பவுமே உட்கார சொல்லிட்டல, வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் விசுவாசிகளுக்காக அதிகமா ஜெபிக்கணுங்கிறதா. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலையிலே கலெக்டட் த மன்னா, ஈவினிங் ரிசீவ் த பிளெஸிங். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய ரெவலேஷனை கொடுக்கிறாரு. தம்பி, நான் சாயங்காலமும் கிரியை செய்ய போகிறேங்கிறாரு. நீங்க காலையில கொடுக்கிற முக்கியத்துவத்தை சாயங்காலமும் நீங்க கொடுக்குங்க. ஒருவேளை உங்க வேலையை நிமித்தம் செய்ய முடியாது. நான் அந்த காலத்துல இந்த ட்ரெயின்ல போயிட்டு வர்றது வழக்கம். பேசஞ்சர்ல போயிட்டு மதுரையில நாங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு அதே பேசஞ்சர்ல திரும்ப வர்றது. அதுல பார்த்தீங்கன்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஒரு தடவை பயங்கர ரஷ்ஷு வந்துகிட்டு இருக்கிறோம். பக்கத்துல ஒரு முஸ்லீம் பேசிக்கிட்டே இருந்தான். ஒரு வாலிபனும் ஒரு இளம் சகோதரன் திடீர்னு துண்டை விரிச்சு முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டான். முழங்கால் போட்டு தலையை ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஈவினிங் 6 o'clock அவனுக்கு என்ன ஆரம்பிக்குது? துவா துவாவா குவாவா? சுரேஷுக்கு தெரியுமா என்னதுப்பா? ஆமா, துவா. சரிங்களா? அல்லேலூயா. துவா பண்றான். யாரு இருக்கிறாங்க, யார் இருக்காங்க, எதையுமே அவன் கவனிக்கல. அவன் அல்லாஹ்வை நாம் அதுல பாருங்க, அதுல கரெக்டா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளை, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், காலையில நீங்க ஆயத்தமானீங்கன்னா சாயங்காலம் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அவருடைய செயல் மகிமை உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய தேவையின் மத்தியில இருக்கிறோம், நிறைய குறைவுகள் மத்தியில இருக்கிறோம், நிறைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. இந்த 38வது ஊழிய ஆண்டிலே நீங்கள் காலையில எதை காண்பீர்கள்? கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். காலையில கர்த்தருடைய பிரசன்னம், மேலையில கர்த்தருடைய, மாலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப தேவ செயல் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது. இந்த வருஷத்துல, இந்த ஊழிய ஆண்டுல கர்த்தர் அதை செய்ய போறார். நிறைய சாட்சிகளை கேட்க போகிறோம். காலையில நீங்க ஆன்லைன் பிரேயருக்கு வர்றீங்களோ இல்லையோ அதை நான் பேசல. ஆனா காலையிலே you should collect manna. அல்லேலூயா. நீங்கள் தேவ பிரசன்ன வேத வசனத்தை வாசியுங்கள், தேவ பிரசன்னத்தை உணருங்கள். you will receive evening the blessing the evening. ஆமென். மாலையிலே நீங்கள் எதை பெறுவீர்கள்? ஆமா, அப்படியே
அன்எக்ஸ்பெக்டடா இட் வில் நாக் யுவர் டோர். எதிர்பாராத வேளையிலே சில கதவுகள் தட்டப்படும், சில கதவுகள் தட்டப்படும். சில ஆசீர்வாதத்தின் கதவுகள் சபைக்கு தட்டப்படுகிறது. அல்லேலூயா. அதனால நான் இப்போ ஒரு தீர்மானம் பண்றேன், காலையில சபையில் இருப்பேன், மாலையிலையும் சபையில் இருப்பேன். நீங்க எப்பனாலும் என்ன வந்து பார்க்கலாம். அல்லேலூயா. காலையில 6 மணிக்கு மேல ஆன்லைன் பிரேயர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்வேன், சபையில இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். மாலையில இருப்பேன். நீங்க இருந்தா எங்களுக்கு என்ன பாச, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா மாலையில சிலது வரும். சம் பீப்புள் வில் கம். நிறைய நேரம் பார்த்துருக்கேன், ஆண்டவர் சிலர் சர்ச்சுக்கு போய் உட்கார சொல்லுவாரா, அங்கே உட்காந்துருந்தா சிலர் காணிக்கை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. காணிக்கை கொண்டு வருவாங்க. அப்போ சிலர் ஜெபம் பண்ண உணர்த்துவாரு. இப்ப சொல்றாரு ஆண்டவரே, காலையில மன்னாவை நல்லா கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மாலையில ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அப்ப காலை 6 மணி, மாலை 6 மணி. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கல, உங்க பாடு இல்லையா. காலை 6 மணி சொல்லுங்க. அப்ப இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க மாலை 6 மணிக்கு எங்க இருந்தாலும், வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. மனசுக்குள்ளே கூட என்ன செய்யுங்க, வேற எதுக்கோ கையை தூக்குற மாதிரி கூட தூக்கி வச்சுக்கிட்டு, ஐயோ கை ரொம்ப உழையுது அப்படி நீ தூக்குற மாதிரி தூக்கிட்டு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கடையில் இருந்தாலும் சரி, நீங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, 6 மணிக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோ கர்த்தரை துதிக்கிறதுக்கு. ஏன்னா சில காடைகள் வந்து உங்க மேல விழ போகிறது, சில ஆசீர்வாதங்கள் வந்து விழ போகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக, தேவ சாயல் வெளிப்படும் போது தேவைகள் சந்திக்கப்படும் சொன்னேன். இரண்டாவது, தேவ சாயல் வெளிப்படும் போது உங்கள் தோல்விகள் நீங்கும். ஆமென். இப்ப கூட செல்போன்ல கதவு தட்டப்படுகிறது. யாரோ ஒருத்தர் ஆன்லைன்ல எனக்கு 5000 ரூபாய் தசமாக அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க 3500 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. பார்த்தீங்களா, தட்டுதா கதவு, பார்த்தீங்களா கதவு தட்டுது. அதனால அந்த செல்லை ஒதுக்கி வச்சிருவாங்க. கிணிங்கிணி வார்த்தை வந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுது. என்ன அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், தோல்வியில் நீங்கள் மகிமையை பார்ப்பீர்கள். இப்ப தேவையில் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். அதுக்கு தான் சொன்னேன். என்ன சொன்னேன், என்ன லாஜிக்கு, காலையிலையும் மாலையும், காலையும் மாலையும் அல்லேலூயா. அப்ப 2 நேரம் தான் சுவாசம் விடுறீங்க, காலையிலும் இல்ல. அவர் நம்முடைய சுவாசம் அங்க போகட்டும். அதனால மாலையில எங்க இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்ப 2ஆம் பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன், தோல்வியில கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையானாலும் சரி, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையானாலும் சரி, தோல்வி இல்லாத வாழ்க்கை ரேரு தான். வெற்றி நிறைய இருக்கும். You will get victory upon victory. நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். ஆனா தோல்வியையும் நீங்கள் சந்திப்பீர்கள். ஏசாயா 60:2 சொல்கிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மேல் காணப்படும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இருளும் காரிருளும் நம்ம வாழ்க்கையில சில நேரம் வருகிறது. இயேசு சிலுவையிலே ஜீவனை விடுகிற நேரத்திலே அங்கே என்ன உண்டாயிற்று,
காரிருள் உண்டாயிற்று. உலகமே சாத்தானுடைய கூட்டம் எல்லாம் என்ன நினைச்சிட்டு, ஏசுநாதர் மதிச்சிட்டாரு, தோத்து போனாரு, ரட்சிப்பின் திட்டம் தோத்து போச்சுன்னு சொல்லி. ஆனா எங்கெல்லாம் ஒரு தோல்வி வருதோ அங்கெல்லாம் ஒரு வெற்றி வரும். தோல்விதான் வெற்றிக்கு. அதனால தோல்வி வந்த உடனே சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாரும் உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சிலர் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டோம்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவனை இவனை, என்ன பெரிய இவனாடா, அவன் பேசாம பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பேன், எதையோ ஒரு சப்ஜெக்ட்ல பேசிக்கிட்டு இருப்பான், ஏன் புதுசா வந்துட்டான்டா. கமெண்ட்ஸ் தவிர்க்க முடியாதது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே போல தோல்வியும் சில நேரம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? சொன்ன தோல்வி வந்துடும், ஒரு சென்டிமெண்ட் தானே. தோல்வியும் சில நேரம் என்ன செய்யலாம். இயேசுவே சிலுவையில தோத்து போன ஒரு மாதிரி தானே இருந்தாரு. ஆனா 3ஆம் நாள் தானே உயிரோடு எழுந்து எல்லாத்தையும் நொறுக்கி விட்டாரு, நொறுக்கி. அல்லேலூயா, ஆமென். அப்ப இருள் லேசா மூட ஆரம்பிக்கும். நீங்க நல்ல ஜெபம் பண்ணும்போது you will be bright, நீங்க பிரைட்டா இருப்பீங்க. 2-3 நாள் ஜெபத்தை நிறுத்தின உடனே அந்த இருள் கவ்வும். இருள் என்ன செய்யும்? இருள் கவ்வ தொடங்கியது. கதை எழுதுறவங்க எழுதுவாங்க, அன்று மாலை லேசாக இருள் கவ்வ தொடங்குகிறது அப்படின்னு. கவ்வ என்ன செய்யும்? மெதுவா வரும், மெதுவா வந்து கவ்வும். இருள் பூமியை என்ன செய்யும்? மூடும். காரிருள் ஜனங்களை என்ன செய்யும்? மூடும், கவ்வும். அப்ப சில நேரம் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், சில விழுகைகள், ஃபால்ச்சர், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சம்பவிக்கலாம். சம்பவிக்காம இருந்தா நல்லது, சம்பவிக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், அப்படி சம்பவித்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கும் போது தோல்விகள் எல்லாம் மாறும், அது ஜெயமாய் மாறும். எல்லாரும் சொல்லுங்க, தோல்விகள் ஜெயமாய் மாறும். அதனாலதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. யாராவது அப்படி சொல்லுவோமா? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது நல்லதுன்னு சொல்லுவோமா? ஆனா அவன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்பனா என்ன? சில தோல்விகள்ல சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. சில பிரச்சனைகளிலே சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த 12 hours பிரேயருக்கு நாங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க. ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒவ்வொரு விதமா வச்சிருக்கிறாங்க அவங்க பாஸ்டர்ஸ் அசோசியேஷனை. சில இடங்கள்ல ரொம்ப தோல்வி போல இருக்கும். அப்ப சில ஒரு போதகர் சொல்வார், பாஸ்டர், ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், அடுத்து எப்படி இதை சரியா செய்வது என்கிற பாடங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தோல்வியும் விமர்சனங்களும் வந்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நிறைய பேரால விமர்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் தலைவராக வேண்டுமானால் நீங்கள் விமர்சிக்கப்பட வேண்டும். அது தோல்வி அல்ல, ஆனால் அதிலே தேவன் வெற்றியை வைத்திருக்கிறார். இருள் என்ன செய்யும்? ஜனங்களையும், இருள் பூமியையும், காரிருள் என்ன செய்யும்? ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும். அல்லேலூயா, ஆமென். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஓ ஹல்லேலூயா. அப்புறம், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இருளை பார்த்து பயப்படாதீங்க, தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார்? அதனால சத்துரு கிட்ட சொல்லுங்க, சத்துருவே நீ என்ன செய்யாத, எனக்கு விரோதமா
ஆமா, அவனை கீழே தள்ளிட்டோம், அவனை முடக்கிட்டோம், அவனை சோர்ந்து போக பண்ணிட்டோம், அவன் இனிமேல் எழும்ப மாட்டாத இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு என்ன செய்யாத. நம்ம எல்லாம் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. ஆமா, பீனிக்ஸ் பறவை பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே இல்லை. அது என்ன கலர்? நான் வாட்ஸ் இதில் கூட பார்க்கல, இது போட்டோவில் கூட பார்க்கல. போட்டோவில் பார்த்துருக்கீங்களா பீனிக்ஸ் பறவை? இல்லை அந்த கற்பனையாது. பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் நம்ம எரிஞ்சு போனாலும் எந்திரிச்சு வந்துடுவோம். அதனால தான் சொல்றது, தண்ணீரை கடக்கும் போது, அக்கினியில நடக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுப்பா, நீ எல்லாம் பீனிக்ஸ் மாதிரி. அல்லேலூயா. பிரச்சனை மேல பிரச்சனை வந்தாலும் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. அதனாலதான் அவன் சொல்றான், என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன செய்யாத, நீ ரொம்ப பெருமை பாராட்டாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஆமென். நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? ஆமா, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு சட்டமன்ற எலெக்ஷன்ல டிஎம்கே கட்சி அத்தனை இடத்துலையும் தோத்து போச்சு, கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். கலைஞர் போட்டியிட்ட காலத்துல ஒரு நாளும் அவர் தோக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்னங்க இப்படி ஆகி போச்சு, எல்லாம் இப்படி ஆகி போச்சு. அவர் சொல்லியிருக்காரு நிருபங்கிட்ட, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவர் பைபிள் வசனம் படிச்சு வச்சிருக்காரு பாருங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், ஆமா, நீதிமான் விழவே மாட்டான். மரம் தான் விழுந்த இடத்துல கிடக்கும், மரம் விழுந்த இடத்துல கிடக்கும். ஆனா நீதிமான் விழுந்தால், ஆமா, வசனம் சொல்லுது 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னை ஒருத்தர் எவ்வளவு நாள் மன்னிக்க வேண்டும்? 7 70 தரம். விழுகிறவன் எழுகிறது இல்லையோ? வசனம் சொல்லுகிறது, விழுகிறவன் எழுகிறது இல்லையோ? தேவனுடைய பிள்ளை, விழுகிறது தோல்வியே கிடையாது. நீ விழுந்து விழுந்து விழுந்து, சிலர் சொல்லுவாங்கல்ல, விழுந்து விழுந்து வெற்றி பெற்றுட்டான், விழுந்து விழுந்து படிச்சு வெற்றி பெற்றுட்டான். அதனால ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து போனீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க, மகிமை உங்களுக்கு வரும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல என்ன செய்யும்? உதிக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ தோல்விகள் வெற்றியாய் மாறும். ஆமா, 2 கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்லுவாரு, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி. 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அதான் ஃபாதர் பாட்டு எழுதினாரு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஏமான் கிறிஸ்துவுக்குள். ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்மளை என்ன செய்யப்படுறாரு? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், தோல்வியோ இழப்போ ஏமாற்றமோ வந்தா உடனே என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா மகிமை உங்க மேல இருக்கு. தேவனுடைய மகிமை இருந்தா ரெண்டாவது என்ன இருக்குன்னு சொன்னேன், தேவனுடைய செயல் உங்க மேல இருக்கும். என் மேல கர்த்தருடைய செயல் இருக்கு. நீ தலையில கைய வச்சு சொல்லுங்க, சாத்தான் அலறி அடிச்சு ஓடுவான். கர்த்தருடைய செயல் என் மேல இருக்கிறது, அதனால கர்த்தர் என்ன செயல்படுத்துவார், என் வாழ்க்கையில செயல்பாட்டை தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல் என் மேல இருக்கு. அப்பப்ப வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தோல்வி வரும், ஏமாற்றம் வரும், டிசப்பாயின்ட் வரும். எல்லாரும் நம்மளை பேசுவாங்க, தூற்றுவாங்க. ஆனா நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா என் மேல இருக்கிற மகிமை தேவ செயலை கொண்டு வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. அதனால தோற்று போனாலும் நான் சோர்ந்து போறதில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் பவுல் எழுதுவார் பாருங்க, நாங்கள் கீழே விழுந்தும் நாங்கள் ஒடுக்கப்பட்டும் மனமுறிவு அடைவதில் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் மனமுறிவு என்ன செய்கிறது இல்லை, அடைகிறதே இல்லை. எத்தனை முறை தோத்து போனாலும் வெற்றி தான் எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில வரும்போது தேவனுடைய செயல் வரும். அதனால சில நேரம் தோற்றது மாதிரி தெரியும், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது என்னது? வெற்றியும் ஜெயமும். அதான் எனக்குள்ள இருக்கிறது. ஆனா அந்த உலகம் என்னை தோற்று போறது மாதிரி தெரியும், ஆனா உண்மையான தோல்வி நமக்கு கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது? எப்படி வெளிப்படுகிறதுன்னு சொன்னேன், தேவ செயலாக வெளிப்படுகிறது. அப்ப தேவ செயல் எப்படி வெளிப்படுகிறது? உங்களுடைய தேவைகளில் வெளிப்படுகிறது. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. காலையையும் மாலையையும் பிடிச்சுக்கங்க. அவரை காலையிலையும் காலை பிடிங்க, மாலையில மகிமையை காண்பீர்கள். ஆமென். எவ்வளவு தேவை இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். அவர் கேட்கிறாரு, மோசே சொல்றார், இவ்வளவு ஜனங்களுக்கு எங்க இறுதியா கொடுப்பீங்க? கர்த்தர் சொல்றார், என்னுடைய கரம் என்ன செய்யவில்லை, குறுகி போகவில்லை. என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எவ்வளவு கடனா இருந்தாலும் அதை அடைக்க வைப்பாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவன் அதை தீர்த்து வைப்பார். ஆனால் தேவ மகிமை உங்க மேல இருக்கணும். 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, உங்கள் தேவையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். 2வது, நம்முடைய தோல்விகள். என்ன தோல்வியை கண்டால் நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஏன்னா உங்க மேல தேவனுடைய மகிமை இருக்கிறது. அந்த மகிமை தேவனுடைய செயலாய் இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் அவன் தான் தோற்று போவானே ஒழிய நீங்க தோற்று போக மாட்டீங்க. இப்ப நிறைய சாட்சியை நான் சொல்ல முடியும், எனக்கு டைமும் இல்லை. நான் முடிக்க போறேன், செய்தியை முடிக்க போறேன். இதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது எனக்கு இப்ப பேச நேரம் இல்லை. ஏன்னா ஒர்ஷிப் நம்ம ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். கர்த்தர் நல்லவர், கவனிங்க. அதனால என் மேல தேவ மகிமை இருக்கிறதுனால தேவனுடைய செயல் எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தோல்வியை நினைத்து கலங்காதே, தேவனை பார்த்து நன்றி சொல்லு. ஆமென். தோல்வியே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தோல்வி வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்னுடைய தேவையில் வெளிப்படுகிறது. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், ஆமென், கர்த்தர் அதை தருவார். கொஞ்சம் நல்லா தான் சோதரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட